பொதுவாக இந்த கும்பமேளா அப்படிங்கிறத விட இந்த ஆறுகளை போற்றும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழரோட பழக்கம் அது. ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல குடியிருப்போம். அப்போ அந்த ஒரே இடத்துல குடியிருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஊரோட பெருமை இல்லை அந்த ஆறோட பெருமை அப்படின்றதெல்லாம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் வரும். நாடோடி கூட்டமாக இருக்கக்கூடிய ஆரிய கூட்டத்துக்கு வந்து இந்த பழக்கம்லாம் கிடையாது. இந்த தீர்த்தம் ஆடல் அப்படின்ற பழக்கம் வந்து தமிழர்களிடம் இருந்து போய் அது அன்றைக்கி அவங்களோட பண்டிகையாக மாற்றி அது ஃபுல்லாக அகோரிகளும் சாமியார்களும் அம்மனகுண்டி சாமியார்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கான விழாவாக மாறி போச்சு. ஒரு சாமியார் என்ன பண்ணுறான், வரப்போகிற பொம்பளைங்களெல்லாம் அடிக்கிறான் சவுக்கு வச்சுக்கிட்டு. கேட்டால் புண்ணியமா அடிக்கிறவருக்கா அடி வாங்குறவங்களுக்கு. இன்னொரு சாமியார் போய் எல்லா பொண்ணுங்களையும் முத்தம் கொடுக்குறான். இதுவும் முத்தம் வாங்குறவங்களுக்கு புண்ணியம் அப்படின்றாங்க. அதெல்லாம் விட ரொம்ப கொடுமை, ரொம்ப கரண கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கிறான், வந்து காசை போட்டுட்டு அந்த ஆள் ஆண் உறுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. கூட்ட நெரிசலில் போய் 34 பேர் செத்து போயிருக்காங்க. 200 பேருக்கு மேலே காயம். அந்த முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நோ வெஹிக்கிள் ஜோனாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிட்டி ஃபுல்லாகவே நோ வெஹிக்கிள் ஜோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வியாதி பரவும், தங்க வசதி இருக்காது, பண கஷ்டம், குழந்தைங்க தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இது மாதிரி 1000 விஷயத்தை அடிக்கிட்டே போகலாம். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னும் போது உலகமே அதை வந்து உற்று நோக்குது. இந்தியா முழுக்க பெரிய பேசு பொருளாக இருக்குது. காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் அப்படின்றது ஹெவியாக இருக்குது அப்படின்றது. இன்னொரு பக்கம் இன்றைய தினம் கூட அந்த கூட்ட நெரிசலில் ஒரு 34 பேர் வந்து பலியாக இருக்காங்க அப்படின்றது அதுவும் பெரிய பேசு பொருளாக இருக்குது. எல்லா தலைவர்களும் வந்து இரங்கல்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கான நிவாரண தொகை இதெல்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க. இந்த மகா கும்பமேளா அப்படின்ற இந்த விஷயம் எப்போ உருவாச்சு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இது வந்து கும்பமேளா அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் மகா கும்பமேளா அப்படின்றது 144 வருடத்திற்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னும்போது அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இது அடுத்து எப்போ நடக்கும்னா 2169 தான் நடக்கும். ஏன்னா 144 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் நடக்கும் அப்படின்னும்போது அதுவும் பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் வந்து எப்படி 40 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வெளியே வந்து காட்சி தருவாரோ அந்த மாதிரி 144 வருடத்துக்கு ஒரு முறை தான் இது அப்படின்னும் போது இதோடைய பின்னணி என்னவா இருக்குது, இதோடைய வரலாறு உண்மைதானா, 144 வருடத்திற்கு ஒரு முறை என்னதான் இது நடக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி. சொல்லுங்கள். இந்த கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகையான ஒரு கும்பமேளா இருக்குது. ஒன்று வந்து மகா மேளான்னு பேர், அது வருஷம் நடக்கும். சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா, அது பேர் வெறுமன கும்பமேளான்னு பேர். அது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மூணாவது வந்து அர்த்த கும்பமேளான்னு பேர். அர்த்த கும்பமேளான்றது வந்து 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். பூர்ண கும்பமேளான்னு ஒன்று, 4வது வகை வந்து பூர்ண கும்பமேளா. பூர்ண கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மகா கும்பமேளான்றது 12 × 12 144 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது மகா கும்பமேளா அப்படின்னு இதை 5 வகையாக சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கும்பமேளா அப்படிங்கிறத விட இந்த ஆறுகளை போற்றும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழரோட பழக்கம் அது. ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல குடியிருப்போம். அப்போ அந்த ஒரே இடத்துல குடியிருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஊரோட பெருமை இல்லை அந்த ஆறோட பெருமை அப்படின்றதெல்லாம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் வரும். நாடோடி கூட்டமாக இருக்கக்கூடிய ஆரிய கூட்டத்துக்கு வந்து இந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து அவங்க ஊரில் ஒரு நதியை பார்த்தான் சரஸ்வதின்னு, அதுக்கு பேர் வந்து சரஸ்வதி கூட கிடையாது, ஹராவஸ்தின்னு பேர். இப்போ இருக்கக்கூடிய ஆப்கான் பகுதியில் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவன் எங்கே போனாலும் எந்த ஆறை பார்த்தாலும் சரஸ்வதியுமா. நம்ம வந்து ஆறுன்னு சொல்கிற மாதிரி அவன் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான், அதுக்கு பேரே. இப்போ குழந்தைங்கள வந்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலும் எதை சாப்பிட்டாலும் பூவா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்ல, அது மாதிரி வச்சுக்கிங்களேன். நம்ம வந்து குறிப்பாக நம்ம ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய நதிகளை கொண்டாடக்கூடிய ஆட்கள். இப்போ திருநெல்வேலிக்காரனை கேட்டிங்கன்னா சொல்லலாம், நாங்கள்லாம் தாமிரபரணி தண்ணி குடித்து வளர்ந்தோண்டா அப்படின்பாங்க.
மதுரைக்காரனை கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் வைகை தண்ணியிலே வளர்ந்தவங்கடா. ஸோ தஞ்சாவூர்காரனை கேட்டால் காவிரி தண்ணியில் வளர்ந்தவன்டான்னு அந்த அந்தந்த ஊர் நதிகளை பெருமிதமாக சென்னையை கேட்டால் மெட்ரோ இதுலேயே வாங்க. அது வந்து இயற்கை, அதை விடுங்க. இல்லை, அது வந்து ஒரு குடிகாரனோட ஆசையால் உருவான நகரம் இது. அது வரலாறு நம்ம பேசியிருக்கோம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சரக்கு பக்கத்தில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இடத்த இங்கே வாங்கிட்டான். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இப்படி இருந்த நம்மளுடைய பழக்கம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இவர்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களும் அது மாதிரி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் பிற்காலத்தில் இந்த கும்பமேளா அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு கதை விடுவாங்க. கங்கை, யமுனை, திரிவேணி சங்கமம். சரி, மூணாவது நதி எங்கடான்னா அது அண்டர் கிரவுண்டில் வருதுமா. சரஸ்வதி வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஜாயின் ஆகிக்கும், ராஜஸ்தானில் காணாமல் போயிடுச்சு, அப்புறம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு கதை விடுவாங்க. இன்னொரு கதை என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மா வந்து சரஸ்வதியை வந்து காமையும் இச்சையோடு பார்த்தாரு, அப்போ பயந்து போய் பூமிக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிச்சு, ஒழிஞ்சு இங்கே வந்து கங்கை யமுனையோடு வந்து கலந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. ஆமாம், பிரம்மா தான் அவங்க அப்பா தான் மகளை புணர்வதற்காக தேடினார். அதனால் சரஸ்வதி வந்து பூமி ஒரு கதை இருக்கா? ஆமாம், அப்படி ஒரு புராண கதை புராணத்திலே இருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே, அதைத்தாங்க பெரியார் பேசினார். அதை சொல்லி தான் இதெல்லாம் ஒரு மதமாடா, இப்படி வந்து ஒரு கடவுளே வந்து தன் காம இச்சைக்காக யார் கூட வேணாலும் உறவு வச்சுக்கலான்னு சொல்கிற மதம் ஒரு மதமா அப்படின்னு கேட்டார். அதை முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு சீமா நடுவில் இருக்கிறத மட்டும் பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது இந்த கும்பமேளா வந்து ரீசெண்டாக டைம்ஸில் வந்ததா இல்லை முன்னாடியே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, வரலாற்று ஆதாரங்கள் படி பார்த்தோம்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த மாதிரி விழா நடந்ததுக்கு ஒரு பதிவு இருக்குது. யாருன்னா ஹர்ஷவர்தன் வந்து தன்னோட சகோதரி ராஜேஸ்வரி அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இது மாதிரி ஒரு கும்பமேளாவில் பிரயாகில் குளித்தாங்க. இதோட பழைய நகரத்தோட பேர் வந்து பிரயாக். அதை இப்போ பிரயாக் ராஜ்னு இவங்க மாற்றிருக்காங்க. அது என்ன பிரயாக் ராஜ்? அதுதான் எனக்கும் தெரியல. பழைய ஒரிஜினல் பேர் வந்து பிரயாக் தான், சரியா? அது வந்து பின்னர் முகலாயர்கள் காலத்தில் இலாஹாபாத்னு மாற்றப்பட்டது. இலாஹாபாத்னா இலாக்கான்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இலாஹாபாத். அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டியாக வச்சுருந்தாங்க அக்பர் காலத்தில். அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டியாகவே இருந்தது. அது வந்து அப்புறம் இலாஹாபாத்னு சொல்கிறது தெரியாமல் அல்லாஹாபாத்னு மாற்றிட்டாங்க. ஏதோ அல்லாவோட நகரம்ன்ற மாதிரி ஆகி போச்சது. இலாஹாபாத்ன்றது தான் ஒரிஜினல் பேர் முகலாயர் காலத்தில். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பிரயாக் தான். அதை மறுபடியும் பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்காங்கன்றதில் ஒரு தப்புங்க நம்ம சொல்ல வரல. ஆக இந்த கும்பமேளா அப்படின்ற விழா வந்து சுமார் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு சான்றே இருக்குது. ஹர்ஷவர்தன் வந்து இது மாதிரி இதில் குளித்தார் பிரயாகில் அப்படின்னு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பழமையான ஒரு பண்டிகை தான். ஆற்றில் குளிப்பது அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த கன்றாவி பிடிச்ச ஆற்றுல போய் குளிக்கணுமான்றது தான் கேள்வி. ஏன் அப்படி? அது ஃபுல்லாக கொண்டு பணத்தை எல்லாம் உள்ள தூக்கி போட்டு அது பூரா உலகத்தில் த மோஸ்ட் கண்டாமினேட்டட் வாட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கங்கையில் தான் இருக்குது. அதை வந்து குடிக்கிறீங்களான்னு வேறு கேட்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு விற்கிறாங்களா? ஆமாம், குடிக்கிறதுக்கா? ஆமாங்க, பாட்டிலில் போட்டு கங்கா ஜல் அப்படின்னு போட்டு விற்கிறாங்க. இல்லை, அது தெளிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரியா? இல்லை, தெளிச்சிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்று. கங்கை தீர்த்தம்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வச்சு விற்கிறாங்க. அங்கே இங்கே சென்னையிலே விற்கிறாங்க. சென்னையிலே விற்கிறாங்களா? ஆமாம், என்கிட்ட ஒரு மாமி கேட்டுச்சு. அப்போ ஒரு மாமி தான் இருந்தாங்க இந்த கவுண்டரில். கங்காஜல் வாங்கிறீங்களா அப்படின்ட்டாங்க. எவ்வளோ தெரியல, 30 ரூபாய் சம்திங். அவ்வளோதானா? ஒரு 6 லிட்டர் பாட்டில் இருக்கும். இல்லை மாமி, நாங்கள் வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்னேன். ஸோ இப்படியாக வரலாற்று ரீதியாகவும் இந்த விழா வந்து பழமையான விழா தான், ஒரு குறையும் இல்லை. ஒரு காலத்தில் வந்து இது வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. கங்கையில் குளித்தா கன்னியாகுமரியில் வந்து குளிக்கணும் அப்படின்னு. இதை பற்றிய குறிப்புகள்லாம் பார்த்தோம்னா நம்ம மணிமேகலையிலே வருது. மணிமேகலையில் அப்படி வந்து குளிச்சுட்டு போயிட்டுருக்கப்போ ஒரு பார்ப்பன தம்பதியினர் தான் தாங்க பிறந்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் தான் பின்னாடி ஆபுத்திரனாக வளர்ந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் அந்த இதில் வரும். ஸோ இது மாதிரி இந்த தீர்த்தம் ஆடல் அப்படின்ற பழக்கம் வந்து தமிழர்களிடம் இருந்து
போய் அது அன்றைக்கி அவங்களோட பண்டிகையாக மாற்றி அது ஃபுல்லாக அகோரிகளும் சாமியார்களும் அம்மனகுண்டி சாமியார்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கான விழாவாக மாறி போச்சு. 12 வருஷத்துக்கு தான் குளிப்பாங்களா? ஆமாம், அவனு இந்த கும்பமேளாவில் மட்டும்தான் குளிப்பாங்க, மற்ற நேரம்லாம் குளிக்க மாட்டாங்க. ஓ, அதுவும் கன்றாவி என்னெல்லாமோ வீடியோ வருது, வீடியோலாம் பார்த்தா வாந்தி வருது எனக்கு. ஒரு சாமியார் என்ன பண்ணுறான், வரப்போகிற பொம்பளைங்களெல்லாம் அடிக்கிறான் சவுக்கு வச்சுக்கிட்டு. கேட்டால் புண்ணியமா அடிக்கிறவருக்கா அடி வாங்குறவங்களுக்கு. இன்னொரு சாமியார் போய் எல்லா பொண்ணுங்களையும் முத்தம் கொடுக்குறான். இதுவும் முத்தம் வாங்குறவங்களுக்கு புண்ணியம் அப்படின்றாங்க. அதெல்லாம் விட ரொம்ப கொடுமை, ரொம்ப கரண கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கிறான், வந்து காசை போட்டுட்டு அந்த ஆள் ஆண் உறுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க, கையால் தொட்டே கும்பிட்டுட்டு போகிறாங்க. இது எல்லாமே இப்போ வைரலாக வந்துட்டு இருக்கிற வீடியோஸ். அதாவது பக்தி வந்து ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்குறதுன்றது கூட பரவாயில்ல. இதுலேயே இது நடக்குதா இப்போ போயிட்டு இருக்க அந்த? ஆமாம், முதல்ல ஒரு ஆள் வந்து கும்பிட்டுட்டு காசு வச்சுட்டு போகிறான், ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்து காசை வச்சுட்டு தொட்டு கண்ணில் வச்சுட்டு போகுது. அவர் எல்லாருக்கும் இப்படியே ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்குறாரு. ஒருத்தர் சாமியார் வேஷத்தில் இருந்துக்கிட்டு என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க நம்ம ஆளுங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அடி வாங்க சொன்னாலும் அடி வாங்குவாங்க, தொட்டு கும்பிட சொன்னாலும் தொட்டு கும்பிடுவாங்க. இது வந்து நம்ம கண்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் கண்டிக்கிறோம். ஒருத்தர் சாமி கும்பலன்றது வந்து அவனோட பர்சனல் விஷயம், அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதை வந்து இந்த ரேஞ்சுக்கு போகும்போது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக பார்க்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து தொட்டு கும்பிட்றாங்க, அப்போ கூட நிற்கிற அவங்க குழந்தை என்ன நினைக்கும்? அம்மா செஞ்சால் அது கரெக்டு, நம்மளும் அப்படி தான் தொட்டு கும்பிடணும். அது ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் சின்ன வயசுலேயே தானாகவே அறிவு வந்துடும். ஸோ பக்தி, கடவுள், சாமி கும்பிட்றது, கோயில், இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. உங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் காசு நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இதை வந்து இப்போ என்ன மாதிரி ஆளுங்க சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பு சட்டை போட்டு நாத்தியம் பேசுகிறான் அப்படிம்பாங்க. ஒரு ஆன்மீகவாதி, அவர் யாருன்னு அப்புறம் சொல்கிறார், அவர் சொல்கிறார், ஏன் உனக்கு தைப்பூசத்தன்னைக்கு பழனியிலேயே தான் போய் முருகனை கும்பிடணுமா? வீட்டில் அந்த முருகனை கும்பிட மாட்டியா? இல்லைனா தைப்பூசம் இல்லாத இன்னொரு நாள் போய் முருகனை கும்பிட மாட்டியா பழனியில் அப்படின்னு கேட்டார் ஒரு ஆன்மீகவாதி. யார் அப்படின்னா ஐயா சுகி சிவம். அவரோட ஒரு ஆன்மீகவாதி வேணும். இப்போ இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போய் 34 பேர் செத்து போயிருக்காங்க, 200 பேருக்கு மேலே காயம். அந்த முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நோ வெஹிக்கிள் ஜோனாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிட்டி ஃபுல்லாகவே நோ வெஹிக்கிள் ஜோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு அதை பரப்பியிருக்காங்க சார் இந்த விஷயம்? இந்த 7,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்ற விஷயத்தை. அதுவே பெரிய ஊர் மாதிரி இருக்குது. சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக. இதுவரை 15 கோடி பேர் வந்திருக்காங்க. 40 கோடி பேர் வந்து வருவாங்கன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 15 கோடி பேர் வந்துட்டு போயிட்டாங்க. மொத்தம் 360 ட்ரெயின் விட்ருக்காங்க. எவ்ரி 4 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் வந்து அலகாபாத் பிரயாக்ராஜ் உள்ளே வந்துட்டு போகுது. அவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க. பத்தாது. ஆனால் அது வந்து ஊர் வந்து பெரிய ஊர்லாம் கிடையாது, சின்ன ஊர். அது சைஸ் வந்து மேபி நம்ம செங்கல்பட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், செங்கல்பட்டோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்னு சொல்லலாம். சென்னை சைஸ்லாம் கூட கிடையாது. சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியை 1 கோடி பேர் தான் தாங்கும். இந்த 1 கோடி பேர் பாப்புலேஷனுக்கு சென்னை வந்து பிதுங்கி வலியுது. ஆமாம், டிராஃபிக்கும் அதுவும் எங்கேயோ நான் அந்த ஒரு 6 மணி ஆயிடுச்சுனாலே ராத்திரி 8 மணி வரை ரோட்டில் போக முடியல. காலையில் 11 மணி வரை ரோட்டில் போகவே முடியாத அளவுக்கு தான் டிராஃபிக் இருக்குது. நான் யோசிப்பேன், என்னடா நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ்க்குன்னு நம்ம போகிறது இல்லைன்றதுனால நம்ம டைமிங்கை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறோம். 10 மணிக்கு மேலெலாம் பைக்கில் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்களே, இவங்க ஆஃபீஸ்லலாம் கேட்க மாட்டாங்களா? இப்போ இல்லை இப்போ ஆஃபீஸ் டைமே அது மாதிரி அவங்க எல்லாம் ஷிஃப்ட் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நம்ம இருக்கிற இந்த 1 கோடி பேருக்கே சென்னை இப்படி பிதுங்கி வலியுதுன்னா, சென்னையை விட பல மடங்கு சின்ன ஊர். அங்கே வந்து 15 கோடி பேர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். வசதிகள், பொது கழிப்பிடங்கள், இல்லை நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் டாய்லெட்ஸ் அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 15 கோடி பேருக்கு 1.5 லட்சம் டாய்லெட் பத்துமா? இல்லை, அவங்க பண்ணதை சொல்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். 1.5 லட்சம் டாய்லெட்ஸு, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்றாங்க.
அவ்வளோதான். அதுக்கு அந்த சிட்டியோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். நீங்கள் 1.5 லட்சம் டாய்லெட்டுக்கு மேலே வேறு டாய்லெட் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? இதில் வந்து அரசாங்கத்தெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல வேண்டிய வேலை கிடையாது. மக்களோட முட்டாள்தனத்துக்கு ஏற்படுற பலி தான் இந்த உயிர் பலி. அப்போ இந்த 34 குடும்பத்துலையும் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை பூரா இந்த மகா கும்பமேளாவை நினச்சி வருத்தப்பட்டு தானே இருப்பான். ஆனாலும் சில பேர் அங்கே வந்து போய் உயிரை விடுறது அப்படின்றதும் இருக்குது. அங்கே போய் விடுறது ஒரு புண்ணியம்னு நினைக்கிறாங்க. போய் சாவு, அப்படி தான் சொல்லணும், வேறு என்னத்தை சொல்ல. அப்படி என்ன சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை? பைத்தியக்காரத்தனத்துக்கு வந்த விளைவு தான் இந்த 34 பேர் பலி, 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்குது. இப்போ மொத்த சிட்டியும் நோ வெஹிக்கிள் ஜோனாக மாற்றிருக்கிறாங்க. எல்லா விவிஐபி பாஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். யாருக்கும் இனிமேல் விவிஐபி அந்த விவிஐபி பாஸுனால வந்த நெரிசல் தான் இந்த பிரச்சனையே. அவங்களுக்கு வழி கொடுக்குறேன்னு சொல்லி ஒழுங்குபடுத்துகிறேன்னு வந்தவன் போனவனெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட கூட்ட நெரிசலாகி பெண்கள்லாம் கீழே விழ. மனுஷனோட பொது புத்தின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா யாரோ ஒரு லேடி வந்தாங்கன்னா வழி விடுவீங்க, மரியாதையாக நடந்துப்பீங்க. ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ அந்த கூட்டத்துக்கு முகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் தான் ஃபஸ்ட்டு போனால் போதுன்ட்டு ஓடுவாங்க. அப்போ நெரிசலில் மிதிப்படுறது யார்? வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள். எவ்வளோ குழந்தைகள் காணாமல் போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி திருவிழாவில் போனால் நிறைய குழந்தைங்கள் காணாமல் போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்லி நம்ம அப்பா அம்மாவை எங்கே இருக்காங்கன்னு தேடுறதுன்னு தெரியாது. இவங்க வேறு மொழி பேசுகிறவங்க அந்த ஊரில் போய் ஹிந்தி பேசவும் தெரியாது. அப்போ இதெல்லாம் ஒரு விழான்னு நீ ஒன்று பண்ணி அது மூலமாக எவ்வளோ பேருக்கு அந்த பக்தின்ற பேரில் எவ்வளோ பேர் அதை வந்து பெரிய மன கஷ்டத்துக்கும் உடல் கஷ்டத்துக்கும் பண கஷ்டத்துக்கும் ஆளாகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் அவாய்ட் பண்ணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜனவரி மாதம் வேறு அங்கே வந்து அந்த ஹிமாலயன் ப்ரீஸுன்னு சொல்லுவாங்க, அது அடிக்கிற நேரம். அதாவது இமயமலையிலேருந்து அந்த குளிர் காற்று நேராக வந்து அடிக்கும். எல்லா உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக எல்லா பக்கமும், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், உத்தரகாண்ட் எல்லா பக்கமும் குளிர்லாம் நம்ம பார்க்குற குளிர்லாம் அங்கே கிடையாது, நீங்கள் பார்க்க முடியாது. அந்த குளிர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்வை வந்து எப்படி போட்டு போகணுமா, போர்வை இல்லை கம்பளி, அதிகபட்சம் நம்ம கம்பளி வேற யூஸ் பண்ணுவோம். அங்கெல்லாம் என்ன வச்சுருப்போன்னா ரஜாயின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ரஜாயினா என்னென்னா அந்த இவ்வளோ திக்னஸில் ஒரு பெட்டு, அது நம்மள்கிட்ட கேட்டால் அதை ரெண்டாக மடித்து போட்டோம்னா மினி பெட் ஆகிடும். அந்த பெட்டை தான் போத்திக்கிட்டே படுத்திருப்பாங்க. அது பேர் ரஜாயின்னு பேர். அவ்வளோ குளிர் அடிக்கும். நான் ஒரு 3-4 தடவை டெல்லி போயிருக்கேன். போகிறப்பெல்லாம் கரெக்டாக எனக்கு அந்த நவம்பர் டிசம்பரில் தான் வந்து சேரும். அது சொல்கிறதே நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 மாதமும் சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரோட்டில் காக்கா இருக்காது. ஏன்னா குளிர் தாங்க முடியாது. ரோட் சைடு கடையெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஒரு கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஹோட்டல் கூட இருக்காது. வேணும்னா நம்ம தங்கியிருக்க உள்ள ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வின்டரில் நம்ம இங்கே ஏசி போடுறோம்ல, அங்கே வின்டருக்கு வந்து ஹீட்டர் போட்டு தான் தூங்க முடியும். ஹீட்டர் போட்டு நான் தங்கியிருந்த வந்து எங்கள் ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸு, ரொம்ப காசு கஞ்சி முடிச்சுட்டு ஹோட்டலில் ரூம் போடாமல் ஆஃபீஸ்லேயே கெஸ்ட் ஹவுஸில் கொடுத்துட்டாங்க. அங்கே ஹீட்டருக்கு பதிலாக என்ன கொண்டாந்து வச்சுட்டாங்க, இந்த காயில் மாதிரி ஒரு அடுப்பு இருக்கும் தெரியுமா? ஆமாம், எலக்ட்ரிக் ஸ்டவ். ஆமாம் ஆமாம், அதை கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதை போட்டுட்டு ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னு வைங்களேன், நல்ல சூடு வந்துடும் ரூமில். அப்புறம் குளிராதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்போம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா ரூமில் இருக்க ஆக்சிஜனை பூரா அது உறிஞ்சிருக்கும். அது எரியும்ல, கணக்கணன்னு எரியுதில்ல, அது எரியுறதுல ஆக்சிஜனை பூரா சக் பண்ணிவிடும். கொஞ்சம் மூச்சு விட முடியாது, நமக்கு மூச்சு திணறும். எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன், போய் பாத்ரூம் கதவை திறந்து வைப்பேன். உயிர் வயத்தை காட்டிட்டாங்க. நம்ம முழிப்பு வந்துடும் நமக்கு. பாத்ரூம் கதவை திறந்து வச்சோன்னா உள்ளே சில் காற்று உள்ளே வந்துடும். வந்த உடனே மூச்சு விட முடியும். திருப்பி பாத்ரூம் அடைச்சிட்டு படுத்துருந்தோம்னா இன்னொரு 2 மணி நேரம் தூங்கலாம், மறுபடியும் மூச்சு அடைக்கும். இப்போ அதாவது ஒரு ரூமுக்குள்ளே தங்கியிருக்கிற நமக்கே இப்படி பிரச்சனைன்னா, அலகாபாத்னே எனக்கு வருது. பிரயாக்ராஜ் மாதிரி ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ பேர் வந்து தங்க எங்கே இடம் இருக்கும், சுகாதாரமான உணவு எங்கே கிடைக்கும்? அப்போ அதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்காமல் பக்தின்னு போய் அவஸ்தைப்பட்டுட்டு ஏண்டா போனோன்ற ரேஞ்சுக்கு வந்து சேருவாங்க. அதுவும் நார்த் இந்தியாவிலலாம் ட்ரெயின்லாம் கன்றாவியாக இருக்கும். பேர் தான் ரிசர்வேஷன்னு, எவனாலும் வந்து ஏறி உட்காந்துப்பான். உட்காந்து நம்ம ரிசர்வ்டு இதில் சீட்டில் வந்து படுத்துருப்போம். சார் எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க. நான் வட இந்தியாவில் வந்து ட்ரெயினில் ரொம்ப மோசம். அங்கே வந்து
டிக்கெட் வாங்கியிருக்கேன்ல, அப்போ நான் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவேம்மா. டிக்கெட் இருக்குன்ற காரணத்துக்காக. ஆமாம், டிக்கெட் வாங்காதவங்க தான் அன்ரிசர்வ்டில் போவாங்க. ரிசர்வ்ல வரணும். அதாவது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுன்றதே டிக்கெட் வாங்காதவனுக்கு அப்படின்னு. இங்கே வந்து தான் கஷ்டப்படுறாங்க. அங்கே அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படி டிடிஆர்லாம் இருப்பாங்களே சார் அதில்? டிடிஆர்லாம் வரவே மாட்டாங்க. வந்து செக்கிங் ஒன்றும் கிடையாது. என்ன செக் பண்ணுறது? எதாவது யாரை செக் பண்ணுறது? எல்லாம் படிக்காதவங்க, கையாமையான்னு கற்றுவாங்க. ட்ரெயின் மேலெல்லாம் ஏறி வந்து வருவாங்க. இப்போ தான் குறைஞ்சிருக்கு, எலக்ட்ரிக் ட்ரெயினாக நிறைய மாறினதுக்கப்புறம். இன்னும் சில ஏரியாலாம் வந்து டீசல் ட்ரெயின் தான், டீசல் லோக்கோ தான். டீசல் லோக்கோ இருக்கிற இடத்துலலாம் மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. அங்கே நார்த் இந்தியாவில் நடக்கிற அட்டூழியம் வந்து தாங்க முடியாது. அதுலேயும் மத்திய பிரதேச வழியெல்லாம் நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட 2-3 ஊர் இருக்குது. அந்த ஊர்லாம் வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, டிடிஆர் வந்து சொல்லிட்டு போவார், இந்த மெட்டல் ஜன்னலில் ஒரு மெட்டல் கதவு இருக்கும்ல, கண்ணாடி கதவு இருக்கும், பின்னாடி ஒரு மெட்டல் கதவு இருக்கும், அதை போட்டு மூடுங்கன்னு. ஏன்னா கத்தியை காட்டி மிரட்டு வாங்கிக்கலாம் ஓடுற ட்ரெயினில். ஓடுற ட்ரெயினில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் எல்லா கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ கூட தட்டுவாங்க, டம்னு தட்டுவாங்க கதவை திறக்க சொல்லி. இவ்வளோ அட்டூழியம் நடக்கும். இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் இப்படி லூசுத்தனமாக இந்த மாதிரி ஒரு விழா நடக்குதுன்ட்டு இங்கேருந்து மூட்டையை கட்டிட்டு அங்கே போகிறேன், மகா கும்பமேளாவில் போய் சாவ போகிறேன்ட்டு போகிறாங்க. ஏன்னா ஈஷா யோகா கூட பேசியிருந்தார் இல்லையா? ஆமாம், போனால் மினிமம் ஒரு 6 நாள் அங்கே தங்கிட்டு வாங்கன்னு இருக்காரு. 6 நாள் அங்கே, ஒரு நாள் தங்குறதுக்கே அங்கே இடம் கிடையாது. அவரு தங்கலாம், அவருக்கு இடம் இருக்கும். அவன் திருட்டுப்பேன் ஊரில் இருக்கவனெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு எங்ககிட்ட வா, நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் தரோம், யோகா தரோம், இது தரோம், விளக்கெண்ணெய் தரோம்னு சொல்லிட்டு இது போய் எய்ம்ஸில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருது. முதல்ல மக்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு சாமியாரோ எவனோ ஒருத்தன் சொல்கிறானா, சொல்கிறத அவன் செய்கிறானா அப்படின்னு பாருங்கள். முதல்ல அவன் சொல்கிறதே அவன் செய்யவே மாட்டான். அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஃபாரினில் கொடுப்பான், அவனுக்கு உடம்பு சரியில்லைனா எய்ம்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பான். உடனே மட்டும்தான் என்ன சொல்லுவான், இங்கே வா, நான் உங்களுக்கு யோகா முறையில் எல்லாத்தையும் சரி பண்ணுறேம்மா. ஸோ பைத்தியகாரத்தனமாக மக்கள் வந்து பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகும்போது தான் இப்படி பல விதமாக ஏமாற்றப்படுகிறார்கள். அது மாதிரி ஏமாற்ற விழாக்களில் இதுவும் ஒன்றுன்னு வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் விழான்றது வீட்டில் வச்சு கொண்டாடுற மாதிரி இருந்தால் கொண்டாடிட்டு போங்க, சந்தோஷமாக இருக்கும். இல்லை, இது ஒட்டுமொத்தமாக கூடுறது, நிறைய மக்கள் வரும்போது அது ஒரு திருவிழாவாக உங்களுக்கு தெரியுதுங்க. எனக்கு அது வந்து எபிடமிக்காக தெரியுது. என்ன வியாதி வரும், ஒரு எக்கானமி, அந்த ஊருக்கு ஒரு அதிகப்படியான எக்கானமி கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு 7000 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்னும் அதிகமாக எடுப்போம், இதுலேருந்து பைசா. அந்த ஊருக்கு நல்லது நடக்குதுன்றதுக்காக நம்ம எல்லாரும் போய் சாகணுமான்ற, அது ஒரு எபிடமிக் சிச்சுவேஷனுங்க. எத்தனை பேர் எத்தனை வியாதியோடு வந்திருப்பான், அந்த வியாதியை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு தானே போவான் அவன். வியாதி பரவும், தங்க வசதி இருக்காது, பண கஷ்டம், குழந்தைங்க தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இது மாதிரி 1000 விஷயத்தை அடிக்கிட்டே போகலாம். ஸோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதா இருந்தால் பல பாவங்களை கழிக்க தானே அங்கேயே போகிறது. ஏன் செய்கிறீங்க? பாவம் செய்யாமல் இருந்துருங்க. செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு போய் கழிக்கிறீங்க? கழிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறதுனால நாங்கள் பாவமே செய்கிறோம். என்ன பாவம் செய்யாமல் இருந்துருங்க, பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ இன்னும் இந்த வர 26ஆம் தேதி வரை இந்த கூத்து நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது, February 26 வரை. இவ்வளோ நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. இன்னும் ஆல்ரெடி டிக்கெட் போட்டவங்களாம் இருப்பான் வெயிட்டிங்கில், போயிட்டு வருவாங்க, வரட்டும், வந்து அனுபவிக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி விழாக்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வியாதி பரவும். எப்படி சொல்கிறேன்னா, திருவண்ணாமலையில் ஒரு 6 வருஷம் நான் படிச்சிருக்கேன். வருஷம் கார்த்திகை தீபத்தப்போ எல்லா ஸ்கூல்லேயும் வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் கால்ரா வேக்சின் போட்டுருவாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டம் வருது, வந்தால் கண்டிப்பாக கால்ரா வரும் அப்படின்னு. இல்லை, இது இந்துக்கள் பண்டிகையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்றீங்களா? இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அப்படின்றதெல்லாம் இல்லைங்க, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் இந்துக்கள் பண்டிகையில் தான் கூட்டம் ஜாஸ்தியாக வரும். அந்த கேள்வி வரும் இல்லையா? இல்லை, நாடே இந்துக்கள் அதிகமாக இருக்கிற நாடுன்றப்ப அவங்க தானே கொண்டாடுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ் டைமில் அமெரிக்காவில் யாரும் வேலைக்கே வர மாட்டாங்க. 24ஆம் தேதியோடு முடிஞ்சுது, அப்புறம் 2ஆம் தேதி தான் வருவாங்க வேலைக்கு. 25 கிறிஸ்மஸ், அப்படியே 4 நாள் நியூ இயர் முடிஞ்சு 2ஆம் தேதி தான் வேலைக்கே வருவாங்க. அது அந்த ஊருக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். அங்கே அதுதான் பெருசாக கொண்டாடப்படும். அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே இஸ்லாமிய பண்டிகையோட காலத்தில் தான் கூட்டங்கள் அதிகமாக வரும். இங்கே நாம் இந்துக்கள் அதிகமாக இருக்கிற நாடுன்னா
இந்து பண்டிகைகளுக்கு தான் கூட்டம் ஜாஸ்தியாக வரும். கூட்டமாக ஒரு இடத்துல போய் சேரும்போது வியாதிக்கு தான் முதல் பிரச்சனை, மற்றதெல்லாம் அப்புறம். வியாதி பரவும். இப்போ நான் இருமுறேனே, இதுமாரி எத்தனை பேருக்கு அந்த இருமல் போய் பரவும்? அப்போ சளி யோசிச்சு பாருங்க. பக்தியால் வந்து போய் வியாதியை வாங்கிட்டு வரணுமா? அதுவும் போக அந்த ஆறு வேறு இருக்கிறதுலே மோஸ்ட் கண்டாமினேட்டட் வாட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கின தண்ணி, அதில் போய் குளிக்கணுமா? அதுவும் அந்த குளிரில் போய் குளிக்கணுமா? குளிர் எவ்வளோ குளிர், இங்கே நம்ம சென்னையிலே குளிர் தாங்க முடியல நமக்கு. அப்போ அங்கெல்லாம் எவ்வளோ குளிராக இருக்கும், அந்த குளிரில் போய் குளிக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு அறிவுபூர்வமாக நடந்துக்கிட்டால் நல்லது. கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டல் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.